பாசுமதி. பார்த்து பார்த்து. Sorry. Excuse me. Yes. டாக்டர் மகேஷ் பெரியசாமி இருக்காங்களா? டாக்டர் மகேஷ் பெரியசாமி. ராஜா. என்ன சார்? டாக்டர் மகேஷ் வந்துட்டாரா? வந்துருவாரு. உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கா மேடம்? இருக்கு. அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். ஓகே, வாங்க. மேடம் ஒரு நிமிஷம். இதுல பேஷண்ட் யாரு? இவங்கதான். இவதான். அப்போ பேஷண்ட் கூட்டிட்டு ஒருத்தர் மட்டும் போங்க, மத்தவங்க இங்க வெயிட் பண்ணுங்க. ஓகே. அப்ப சாந்தி மனோ நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க, நான் சுமதி கூட்டிட்டு போறேன். உட்காருமா. ஹலோ மேடம். என்ன மேடம், என்ன மறந்துட்டீங்களா? சூசைட் பாயிண்ட். உங்களை மாதிரி நியூசன்ஸ் எல்லாம் என்னால எப்படி மறக்க முடியும்? தேங்க்ஸ் மேடம். மறக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு தேங்க்ஸ். ஹலோ, மெமரியில வச்சுக்கிறதுக்கு நல்ல விஷயங்களும் இருக்கு, கெட்ட விஷயங்களும் இருக்கு. நான் உங்களை சந்திச்சத கெட்ட விஷயமா தான் நினைக்கிறேன். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். வாட் a philosophy. என்னது பிலாசபியா? இதுவா? பொம்பளைங்க கிட்ட வழியறதுக்குனே இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் போடுறீங்களா? உங்களை மாதிரி ஆளுங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. மேடம், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டீங்க. சரியா தான் புரிஞ்சுக்கிட்டேன். புதுசா பாக்குறவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியல, ஆனா எங்க போனாலும் அங்க வர தெரியும். மேடம், நான் தான் இங்க ஃபர்ஸ்ட் வந்தேன், நீங்க ரெண்டாவது. சாரிங்க, இது ஹாஸ்பிடல். கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? என்ன சிரிக்கிறீங்க? மேடம், இது ஹாஸ்பிடல்னு எனக்கு தெரியாதா? ஹலோ, this is the limit. Oh, it's okay, it's okay. It's okay, it's okay. மேடம், மறுபடியும் உங்ககிட்ட பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் மகேஷ் பெரியசாமி தானே பார்க்க வந்திருக்கீங்க? மேடம், பார்த்தா நல்லா இருக்கீங்க. உங்களுக்கு என்ன மென்டல் ப்ராப்ளம்? ஓகே, நான் இதுக்கு இங்க வந்திருக்கேன் தெரியுமா? தெரியாம என்ன? உங்களை மாதிரி ஆளுங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட பார்த்து தானே ஆகணும். உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இதுதான் சரியான இடம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட். லூஸ். மேடம், என்ன அமைதியாயிட்டீங்க? நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லல. சொல்லுங்க, உங்களுக்கு மென்டலி என்ன ப்ராப்ளம்? ஹலோ மேடம். ஹலோ டாக்டர். ஓ, எப்போ வந்தீங்க? என்ன இங்கே உட்காந்துருக்கீங்க? சும்மா போர் அடிச்சது, ஜஸ்ட் ஃபார் a சேஞ்ச், அதான் இங்க உட்கார்ந்திருந்தேன். இவர்தான் டாக்டர் மகேஷ் பெரியசாமி. இவரா? எஸ், பெரிய சைக்காட்டிஸ்ட், யுஎஸ்ல படிச்சவர். வா. எக்ஸ்கியூஸ் மீ, எங்க கிளம்பிட்டீங்க? நாங்க வேற ஒரு பெரிய டாக்டர் பார்க்க போறோம். என்ன சொல்றீங்க? இவரோட ஒரு பெரிய டாக்டர் எங்க பார்க்க போறீங்க? இஸ் a great man. பார்க்கிறதுக்கு தான் ரொம்ப சிம்பிளா இருக்காரு. டோன்ட் மிஸ்டேக் him. டாக்டர், இது வேற விஷயம். நான் உங்களை 2 தடவை மீட் பண்ணிருக்கேன். நான் பிஹேவ் பண்ணதை வச்சு
அவங்க என்ன வேற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இட்ஸ் ஓகே, யூ கேன். ஓகே டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ. வெளியில் நான் கொஞ்சம் வேற மாதிரி பிஹேவ் பண்ணேன். அதை வச்சு நீங்க என்ன தப்பா முடிவு பண்ண வேண்டாம். நான் ஒரு லீடிங் சைக்காட்ரிஸ்ட். மும்பையில் என்னோட அப்பாயின்மெண்ட் வேணும்னா குறைஞ்சது 15 நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஷீ நீட்ஸ் ட்ரீட்மெண்ட். கிவ் மீ த ஃபைல். கொடுங்க ப்ளீஸ். கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்களா? என்னக்கா இவன் என்ன சொல்றான்? ஆமா நாராயணா, நான் எம்பிட்டோ சொல்லி பார்த்தேன். உன் மகன் தானே திட்டின, அதுக்காக நீ ஏன் வீட்டு விட்டு போற? போகாதேன்னு சொன்னேன், கேட்கலையே, போயிட்டா. அக்கா விவரமா சொல்லு, என்ன நடந்துச்சு? நீ ஏதாவது? ஐயோ, நான் ஒன்னும் சொல்லலப்பா. உன் பொண்ணை கட்டிக்க போற மாப்பிள்ளை வீட்டுல 25 லட்சம் ரூபாய் பணம் கட்டாங்களாமே. அந்த பணத்தை கொடுத்து கல்யாணத்தை பண்ணி வைக்கலாமேன்னு உன் பொண்டாட்டி சொன்னா. பாஸ்கர் 10 காசு கூட தர மாட்டேன்னு சொல்லிட்டேன். அந்த அளவுக்கு அவளை பணத்தை கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீ என்ன மைசூர் மகாராணியா, உன் மகன் என்ன குபேர மகனான்னு கண்ணா பின்னான்னு பேசிவிட்டேன். என்னாலயும் தாங்கிக்க முடியலையே, அவளால எப்படி தாங்கிக்க முடியும்? அதான் போயிட்டான். இப்பவே இவ்வளவு பேசுறானே, கொஞ்ச நாள் போனா என்னையே அவமானப்படுத்தி பேசுவாவே. இது எல்லாம் கேட்டுக்கிட்டு என்னால உயிரோட இருக்க முடியாதுன்னு பொண்ணையும் கூட்டிட்டு போயிட்டா. என்னக்கா அது? நீயாவது ஏதாவது சொல்லி அவங்களை தடுத்துக்கலாம்ல? யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற? காலில் விழுந்து கெஞ்சினே, கேட்கலையே, போயிட்டா. நான் என்னையா பண்றது? கடவுளே கடவுளே கடவுளே. எங்க போறோம்னு ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா? கோபத்துல போறவ சொல்லிட்டா போவா, போயிட்டா. பாஸ்கர் இங்க வா. என்ன? ஓ அம்மாவும் தங்கச்சியும் கோச்சிக்கிட்டு வீட்டு விட்டு போயிட்டாங்களா? கோச்சிக்கிட்டு வீட்டு விட்டு போயிட்டாங்களா? என்ன சொல்றீங்க? கேள்வி மேல கேள்வி கேட்காத. ஓ அம்மா கிட்டே தங்கச்சிக்கிட்டே என்னைக்காவது அன்பா பேசிருக்கியா? நீ பேசுற பேச்சை தாங்க முடியாம தான் அவங்க வீட்டு விட்டு போயிட்டாங்க. டேய், உங்க அம்மா கிட்ட எவ்வளவு குறை இருந்தாலும் அவ உன் மேல பாசமா தாண்டா இருக்கா. அவ மனசே நோக்கிற மாதிரி பேசிட்டியே. சே, நீ எல்லாம் ஒரு மனுஷன். அதுக்காக வீட்டு விட்டு போகணுமா? தேவையில்லாத டென்ஷன் தானே. புள்ள முதல் நடந்துக்கடா. வா. எங்க? ஓ அம்மாவையும் தங்கச்சியும் தேடலாம். வா. வந்துருவாங்க. சொன்னதை கேளு. வா வா. மிஸ் அபி, அவங்களோட எல்லா ரிப்போர்ட்ஸையும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ எப்படி இருக்கா டாக்டர்? பயப்பட வேண்டியதில்லை, சரி பண்ணிடலாம். ஆனா முழுமையான ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இந்த பொண்ணுக்கு அவசியம். அபி, உங்களுக்கு மனசை பத்தி தெரியுமா? ஒரு சராசரியான ஆளுக்கு என்ன தெரியுமோ அதுதான் எனக்கும் தெரியும். ஓகே, டெக்னிக்கலா எதையும் சொல்லி பயமுறுத்தாம நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். சொல்லுங்க. மனசுங்கிறது நம்ம புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்லை. சொசைட்டில நம்ம எல்லாரும் பேசுறோம், யோசிக்கிறோம், செயல்படுறோம். இது மாதிரி என்னென்னமோ பண்றோம். இது எல்லாமே நம்ம கான்ஷியஸ் மைண்டோட செயல்பாடுகள். ஆனா ஆழ் மனதுன்னு ஒன்று இருக்கு. வாட் வி கால் எ சப்கான்ஷியஸ் மைண்ட். இட்ஸ் வெரி டெலிகேட். இப்போ சுமதிக்கு என்ன இருக்குன்னா, நீங்க கம்ப்யூட்டர்ல ஹேங் ஆகிறத பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ஏதாவது ஒரு காரணத்தினால ஹேங் ஆயிடும். அப்போ கம்ப்யூட்டர் டோட்டலா செயல்படாது, ரைட்? இப்ப சுமதிக்கு ஏற்பட்டிருக்கிறது அந்த மாதிரி ஒரு நிலைமை தான். ஒரு பெரிய அதிர்ச்சி இவங்க சிந்தனைய செயல்பாடுகளை முடக்கிடுச்சு. அது மெல்ல மெல்ல செயல்பட வைக்கணும். அது முடியுமா? முடியும். ஹிப்னோ தெரப்பி மூலமா அதை கியூர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னால நீங்க ஒரு காரியம் பண்ணணும். என்னது? சுமதியோட நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆயிருக்கு. முதல்ல அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இங்க பக்கத்துல தம்பிரான் காணல்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க இருக்கிற காட்டுக்கோயில்ல ஒரு சித்தர் இருக்காரு. அவர் இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாரு. அவர் எனக்கு நல்லா தெரியும். அவரோட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் நான் முழுமையா சுமதியை கியூர் பண்றேன். இல்ல, இவ்ளோ பேசுறீங்க, ஸ்டேட்ஸ்ல வேற படிச்சிருக்கேன்னு சொல்றீங்க, ஒரு லீடிங் சைக்காட்ரிஸ்ட்னு கிளைம் பண்றீங்க, கடைசியில சித்தர் கிட்ட காமிங்கன்னு சொல்றீங்களே டாக்டர், அது எப்படி? லுக் அபி,
நான் அமெரிக்கால படிச்சுட்டு வந்தவன் தான். ஆனா எனக்கு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ்ல நம்பிக்கை இருக்கு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நானே சில கேசஸ் பார்த்துருக்கேன். ட்ரெடிஷ்னல் ட்ரீட்மெண்ட்ல சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. உங்க தங்கச்சிக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும். அந்த சித்தர் தர ட்ரீட்மெண்ட்ல மைண்ட் கண்டிப்பா ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அதை ஈஸியா எடுத்துக்க வேண்டாம். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. காரணம் இல்லாம நான் எதையும் சொல்ல மாட்டேன். ஓகே டாக்டர், அப்ப நான் சுமதியை கூட்டிட்டு போறேன். ஓகே. மிஸ் அபி, ம் என்ன? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதான் இவ்வளவு நேரம் பேசுனீங்களே. இது பர்சனல். சாரி டாக்டர், உங்களுக்கு எனக்கு நடுவுல பர்சனலா எதுவுமே இல்ல. ப்ளீஸ் அபி, நான் சொல்றது. ஹலோ டாக்டர், உங்ககிட்ட விஷயம் இருக்குன்னு நான் நம்புறேன். ஆனா அதையும் தாண்டி நீங்க ஒரு எரிச்சல் முற்ற ஆளு. சாரி, உங்களை நான் காயப்படுத்தணும்னு அப்படி சொல்லல. உங்களை நான் பார்த்த ஒவ்வொரு சந்தர்ப்பமும் என்னை கடுப்பேத்துற மாதிரி தான் இருந்துச்சு. சோ ஒரு டாக்டரை மட்டும் நீங்க என்கிட்ட பேசலாம். ஆனா அதை தாண்டி நீங்க வேற எதுவும் பேச வேண்டாம். இல்ல மிஸ் அபி, ப்ளீஸ் டாக்டர், ரொம்ப தொந்தரவு பண்ணீங்க. அப்புறம் நான் வேற டாக்டர் கிட்ட போக வேண்டி வரும். ஐம் சாரி. ட்ரீட்மெண்ட் நிறுத்த வேண்டாம். அது வேற, இது வேற. ஓகே, நான் உங்களை தொந்தரவு பண்ணல. சாரி. அம்மா, அம்மா. என்னடி இப்ப எதுக்கு நை நைங்கிற? ஏமா எம்எல் எதுக்கு எரிஞ்சு விழற? மனசு ஃபுல்லா குளுகுளுன்னு ஐஸ் வச்ச மாதிரி இருக்குல்ல, அதனாலதான். மூஞ்சிய பாரு மூதேவி, எல்லாம் ஒன்னாலதாண்டி. அம்மா, நீ ஒழுங்கா இருந்திருந்தா எனக்கு ஏண்டி இந்த நிலைமை வருது? நான் என்னம்மா பண்ண? என்ன ஏமா இப்படி திட்டுற? பேசாத, போட்டேன்னா ரெண்டு மூஞ்சி முகரக்கட்டே. அம்மா, நாம ஏமா இங்க வந்து உட்கார்ந்திருக்கோம்? இங்க உட்கார்ந்திருந்தா புஷ்பக விமானம் மேல இருந்து வருமா, வந்து நம்ம ரெண்டு பேரையும் மேல கொண்டு போயிடுமா. அதான் இங்க உட்கார்ந்திருக்கோம். ஏம்மா என்னென்னமோ புலம்பிட்டு இருக்க? ஏன் வயிற்றுச்சல், நான் புலம்புறேன். புள்ளைய பெத்த கொடுமையை நினைச்சா, கடவுளே, எனக்கு ஒத்த ஆம்பளை பிள்ளை வந்து பிறந்திருக்கான் பாரு. அம்மா, என்ன பேச்சு பேசிட்டாடி உங்க அண்ணன். பெத்த தாயி கூட பிறந்த தங்கச்சின்னு கூட பார்க்காம நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்டுட்டானே. கொஞ்சமாவது அவனுக்கு மனசுல பாசம் இருந்தா அப்படி பேசிருப்பானே இந்த படுபாவி பையன். அவனை வளர்த்து ஆளாக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். நான் ஊட்டி வளர்க்காமையா இவ்வளவு பெரிய ஆம்பளைய வளர்ந்து நிக்கிறான். எல்லாத்தையும் ஒரேடியா மறந்துட்டு நாக்குல நரம்பு இல்லாம பேசிட்டானே. கடவுளே, மூதேவி, நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன், நீ கொட்டாய் விட்டுட்டு இருக்கியா? கொட்டாய் வந்து நான் என்னமா பண்றது? அம்மா, எனக்கு பசிக்குதுமா. என்னது பசிக்குதா? சனியனே, உனக்கு அது மட்டும் டயத்துக்கு வந்துருமே. அம்மா, நிஜமாவே பசிக்குதுமா, எனக்கு ஏதாவது வாங்கி கொடு. போடி, போய் இப்படியே பிச்சை எடு. இனிமே நமக்கு அதான் கதின்னு நினைக்கிறேன். ஏன் நாம எதுக்கு பிச்சை எடுக்கணும்? அறிவுகட்ட முட்டா கழுத, அதான் இப்ப தெருவுக்கு வந்துட்டு மேடி. இனிமே அடுத்தது அதான்டி. ஐயோ, வயசுக்கு வந்த பொண்ணு இவ்வளவு லட்சணமா வேற இருக்க. உன்னை நான் எப்படி கரை சேர்க்க போறேன்? உங்க அண்ணங்காரன் இப்ப 4 காசு வந்ததும் நம்மள கை கழுவி விட்டுட்டான். நான் வயிறறிஞ்சு சொல்றேன், இப்படி அனாமத்தா வந்த சொத்து உங்க அண்ணனுக்கு அப்படியே அனாமத்தா போயிடும். எல்லாத்தையும் வித்துட்டு நடுத்தருக்கு வந்து நிக்க போறா பாரு. அம்மா, எதுக்குமா இப்படி வெட்டியா பேசிட்டு இருக்க? என்னது
நான் வெட்டியா பேசிட்டு இருக்கேனா? கரும பிடிச்சவளே, எல்லாம் ஒன்னால தானடி. அடங்கி உடங்கி உட்காராம ஆட்டம் போட்ட, கண்டவனோட எல்லாம் பழகி பிரச்சனையாயி, அதனால தானே அவனுக்கு 25 லட்சம் ரூபாய் கேக்குறானுங்க. எல்லாத்தையும் இழுத்து வச்சுட்டு இப்ப ஒண்ணுமே தெரியாத பசப்பி மாதிரி உட்கார்ந்திருக்கியா? பசிக்குதுன்னு வேற சொல்றியா? போட்டேனா 2. அம்மா உண்மையாவே பசிக்குதுமா, ஏதாவது வாங்கி கொடு. பூதேவி, அடக்கிட்டு உட்காரு. உட்காருடி. படுபாவி பய. இப்படி சோத்துக்கு நாதி இல்லாம பண்ணிட்டானே, அவன் உருப்பிடுவானா? நாசமா போயிடுவான். நல்லாவே இருக்க மாட்டான். இந்த கோவில வச்சு சொல்றேன்டி, உங்க அண்ணன் நாசமா போயிடுவான். ஐயோ, நன்றி கட்ட பையன் நாசமா போயிடுவான்.